ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, எல்லா விஷயங்களையும் நமது ராசிக்காக டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இது வரைக்கும் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. அப்போ தான் புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. உங்களுடைய ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதரவு ஏற்கனவே தந்து கொண்டிருப்பவர்களுக்கும் தரப்போகக்கூடிய புதிய அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை அட்வான்ஸாக தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் இருக்குங்கிறத தனித்துவமாக நமது ராசிக்கு மட்டுமே ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்க. இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் நவம்பர் மாதம் 13ஆம் தேதி 2023 வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருத வருடம் ஐப்பசி மாதம் 27ஆம் நாள். இன்றைய தினம் அமாவாசை தினம் நண்பர்களே. மேலும் இன்றைய தினம் கந்தசஷ்டி விழா ஆரம்பம். முருகன் கோயில், சிவன் கோயில்களில் இந்த கந்தசஷ்டி விழா ஆரம்ப நிகழ்ச்சி நடக்கும். அதில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு வாரம் நடக்குங்க அமாவாசை தினம். இன்றைய தினம் இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ, உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கன்னிராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, இந்த தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசியிலேயே கேது சுக்கிரன் சேர்க்கையும், 2ஆம் இடத்துல செவ்வாய், சந்திரன் மற்றும் சூரியன் கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க. 3ஆம் இடத்துல புதனும், 5ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்கிறார்கள். ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கன்னிராசி என்பவர்களுக்கு கலகலப்பான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க. அதிலும் குறிப்பாக உங்களது நண்பர்கள் மூலமாக அதிகமான பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க. சில நண்பர்கள் திடீர்னு வீட்டுக்கு வருகை தருவாங்க. அதன் மூலமாக நண்பர்களை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். அல்லது நீங்கள் எங்கேயா வெளியே போகும்போது நண்பர்களை சந்திப்பீங்க. அல்லது ஏதாவது பிளான் பண்ணி நீங்கள் நண்பர்களோட ஃபோனில் பேசி ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போயிட்டு நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அந்த மாதிரி நண்பர்களை சந்திப்பதன் மூலமாக இன்றைய நாள் மிக மிக கலகலப்பாக நல்ல ஒரு சிரிப்பு சத்தம் கேட்கக்கூடிய வகையில் மனமகிழ்ச்சியாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையுங்க. நண்பர்கள் கூட இருக்கும்போது உங்களுக்கு வேறு லெவலில் சந்தோஷம் பெருகக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். சில விஷயங்களை யோசித்து செயல்பட வேண்டியது அவசியங்க. நிதானித்து யோசித்து சில விஷயங்கள் நீங்கள் செயல்படும் போது அதிகமான வெற்றிகளை நீங்கள் பெற முடியுங்க. அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு காத்திருக்கிறது. ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே நீங்கி ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. உங்கள் சொந்த பந்தங்கள் மூலமாக கொஞ்சம் உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. சொந்த பந்தங்கள் மூலமாக இருக்கக்கூடிய செலவுகளை தேவையான செலவுகள் மட்டும் செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஏன்னா அடுத்தடுத்து இன்னைக்கு உங்களுக்கு செலவுகள் வந்துகிட்டு தாங்க இருக்கும். பணப்புழக்கம் ஒரு பக்கம் வந்துட்டு இருந்தாலும் செலவுகளும் அடுத்தடுத்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் திணறி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால பணத்தை முடிஞ்ச அளவுக்கு ஜாக்கிரதையாக பராமரிங்க. பொருளாதாரம், வியாபாரம் மூலமாக நல்ல வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் இன்னைக்கு திணறாமல் இருக்க முடியுங்க. பண நெருக்கடி ஏற்படாமல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஸோ அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. குடும்ப வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியாக இருக்குங்க. குடும்பத்தில் ஒற்றுமை, அமைதி ஆகியவை பெருகி உங்களது பூந்தோட்டமாக குடும்ப வாழ்க்கை அமையக்கூடிய மகிழ்ச்சி இன்றைய தினம் இருக்குங்க. இன்றைய தினம் சொந்த பந்தங்கள் மூலமாக கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. செலவுகள் இழுத்து விட்டுருவாங்க. அலுவலக பணியில் இருக்கவங்களுக்கு உத்தியோக மாற்றம் செய்யலாமா அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்க பேச்சுக்கு ஒரு நல்ல மதிப்பு கூடக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். நீங்க பேசியே கெத்த காட்ட முடியுங்க. உங்களது பேச்சுக்கு தகுந்த அங்கீகாரம், நல்ல மதிப்பு கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். பண வரவுகள் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் வரக்கூடிய நாளாக அமையுங்க. செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் சமாளிக்க முடியுங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. எதிர்பாராத நல்ல புதிய வாய்ப்புகளும் சாதகமாக இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் உங்கள் வாகனம் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, உங்கள் வண்டி வாகனங்களில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதெல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக சில புதிய வருமானத்திற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய ஐடியாக்கள் மூலமாக நல்ல வருமான வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. அதனால் உங்களுக்கு பண வரவுகள் சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் காரணமாக உங்களுக்கு இதுவரைக்கும் ஏதாவது வேலைகள் தடைபட்டிருந்தால் அந்த தடைகள் எல்லாமே நீங்கக்கூடியவாகவும் இருக்குங்க. ஏன்னா எதிரிகள் தொல்லை நீங்கும், எதிர்ப்புகள் குறையக்கூடிய ஒரு சாதகமான ஒரு நாளாக அமைகிறதுனால உங்கள் காரிய தடைகள் அதன் மூலமாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒர்க்கெலாம் நீங்கள் முடிப்பீங்க. அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற மனதிற்கினிய காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் ரொம்ப ரொம்ப டீசெண்டாக உங்கள் காதலருடன் நடந்து கொள்ளும் பொழுது இந்த தினம் வேற லெவலில் உங்களுக்கு ஆனந்தம் பெறுங்க. இந்த தினம் நீங்களே உங்கள் காதல் வாழ்க்கையை கெடுத்துக்கூடாதுங்க. அதனால
பணம் கவர்ந்திருக்க பிடிக்காத வேலைகளை நீங்கள் இன்னைக்கு செய்ய வேண்டாம். காதல் கனவுகள் நனவாகி காதலில் பேரின்பம் அள்ளி வழங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கிறதுனால கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இன்றைய தினம் நீங்கள் தெரியாத முன்பின் பெரியார்களிடம் உங்கள் சீக்கிரட்டை ஷேர் பண்ணிக்க கூடாதுங்க. நீங்கள் யார்கிட்ட வேணால் பேசலாம், ஆனால் உங்களுடைய நம்பகத்தன்மையை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுட்டு தாங்க செயல்படணும். யாருக்கிட்ட எந்த விஷயத்தை சொல்லணும் அப்படின்றத, யாரை நம்பணுங்கிறத நீங்கள் யோசித்து நிதானித்து தான் சொல்லணும். ஸோ உங்கள் சீக்கிரட்டை பற்றி நீங்கள் இன்றைக்கி யார்ட்டையுமே ஷேர் பண்ணிக்க கூடாது. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய தினம் உங்களுக்கு போதுமான பணம் இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, பண வரவுகள் கொஞ்சம் குறையுதுன்னு நினச்சிங்க அப்படின்னா, பணத்தை சிறப்பாக மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு உங்கள் வீட்டு பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவது நல்லதுங்க. உங்கள் வீட்டு பெரியவர்கள் ஆலோசனை தரதுனால வேறு லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. நல்ல ஒரு சேமிப்பு குறித்த எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும். மேலும் பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற புதிய விஷயங்களை நீங்கள் கற்றுக்க முடியுங்க. ஸோ உங்கள் வீட்டு பெரியவர்களுடன் நீங்கள் ஆலோசனை செய்யுங்க. பண பிரச்சனைகளை நீங்கள் தீர்ப்பதற்கு நல்ல வழிமுறைகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. திடீர்னு சில ஃப்ரெண்ட்ஸ் வருகை தருவாங்க. அதனால் மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்கலாம். அதனால் இல்லற வாழ்க்கையில் அது பெரிய விரிசலை ஏற்படுத்தாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல நாள். அலுவலக பணியில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வுகள் தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். என பொருளாதாரம் உயரும். குடும்ப வாழ்க்கையும் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது. ஆரோக்கியம் சூப்பராக இருக்கிறது. இல்லற வாழ்க்கையில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த தினம் உங்கள் வாழ்க்கை துணையுடன் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. ஆர்குமெண்ட் இன்னைக்கு வேண்டாம். பிரச்சனைகள் ஏற்பட்டால் அமைதியாக இருந்துருங்க. அல்லது உங்களது வாழ்க்கை துணை நல்ல மூடில் இருக்கும்போது உங்களை உட்காந்து பேசி நீங்கள் சமாதானம் பண்ணக்கூடிய எண்ணத்தோடு பேசணுங்க. சண்டை போடக்கூடிய எண்ணத்தோடு பேசக்கூடாது. சமாதானம் பண்ணக்கூடிய எண்ணத்தோடு பேசி நீங்கள் உங்கள் வாழ்க்கை பிரச்சனைகளை வாழ்க்கை துணை கூட பேசி தீர்வு கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாள் இன்று தினம். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும், அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று தினம் நண்பர்கள் மூலமாக கவலைகள் மறந்து மனம் லேசாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் உண்டு. அலுவலக பணிகள், வியாபாரம் என அனைத்துமே சிறப்பாக இருக்கும். செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தனை சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும்னு பார்க்கும்போது, இந்த தினம் நமது கன்னிராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக 2 கலர் இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ரெட் கலர், இன்னொன்று மெரூன் கலர். ஸோ ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. 2 கலருமே இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது நண்பர்களே. மேலும் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் நம்பர் 8, 8ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காண்பது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் நீங்கள் என்ன பேசினாலும் அந்த கேட்டுக்கு உங்களுடைய பேச்சுக்கு ஆதரவு தரக்கூடிய வகையில் சிறப்பாக அந்த பேச்சினுடைய உண்மைத்தன்மை இருக்குங்க. அதனால உங்களுக்கு உங்கள் பேச்சுக்கள் மூலமாக செல்வாக்கு கூடக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு புதிய வருமானங்களுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்போது சேவிங்ஸில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்த வேண்டிய ஒரு நாளுங்க. இன்றைய தினம் பேச்சின் மூலமாக நல்ல அந்தஸ்தை, நல்ல புகழை நீங்கள் அடையக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் பண வரவுகள் சாதகமாக இருக்குங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் குறையும். அதனால் உங்கள் காரியங்களை, நீங்கள் தடைப்பட்ட காரியங்களை மீண்டும் முயற்சி செய்து வெற்றிகரமாக முடிக்க முடியும். அதனால் எதிர்கள் தொழில் நீங்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பண வரவுகள் சாதகமாக அமையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு மனதிற்கு இனிமையான நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான செய்திகள் இன்னைக்கு கிடைக்குங்க. புதிய எதிர்பாராத வாய்ப்புகள் இன்னைக்கு சாதகமாக கிடைக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வண்டி வாகனங்களுக்கு இருக்கக்கூடிய ட்ரபிள் எல்லாமே இன்னைக்கு குறையுங்க. பிரச்சனைகள் தீரும். வாகன பிரச்சனைகள் எல்லாம் தீருங்க. விவசாயிகளுக்கு முன்னேற்றகரமான ஒரு நாளுங்க. பண வரவுகள் கூடும். இன்றைய தினம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க. மனதிற்கு மகிழ்ச்சியான நற்செய்திகள் நிறைந்த நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.